அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் தான் மதியோட வேலை போனதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி இருந்துட்டு மதிக்கிட்ட சொல்லவும் மதி இதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டு தங்கராஜ் கிட்ட வந்து சவால் விட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி தான் இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரேவதி கிட்ட கேட்கவும், நீங்கள் பண்ணது தப்பு தானே, அதனால தான் நான் மதிக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டு தங்கராஜ் ரேவதி பிடிச்சி பயங்கரமாக அடித்து விட்டுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு வேலை விட்ட உடனே நேராக ரேவதியோட வீட்டுக்கு வந்து இவர் ஒன்று அடித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு எதுக்காக ஏன் தங்கச்சியை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு ரேவதியை கூப்பிட அவங்க வீட்டுக்கு வராங்க. ரேவதி மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, நான் அடித்தது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் அடித்தா அடி வாங்கிக்கிறதுக்கும் கூப்பிட்டா வீட்டுக்கு வர்றதுக்கும் இவன் என்ன நீங்கள் செஞ்சு வச்ச பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. அதுக்கடுத்து தான் ரேவதியெல்லாம் அனுப்ப முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்மம் முடிச்சிருக்காங்க.